ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழருவோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளுடைய மரபில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. அதாவது தமிழ் மரபில் நிறைய விஷயங்கள் இருக்குது. காலங்காலமாக அதை நாம் பின்பற்றிட்டு வரோம். பொதுவாக நம்மளுடைய மனித குலத்துக்கு பாம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயமாக இருந்தாலும் அதை தெய்வமாகவும் வழிபடக்கூடிய வழக்கம் இருக்குது. பாம்பு கண்டு படையே நடுங்கினாலும் பாம்பை வழிபட செய்யக்கூடிய வழக்கம் நம்மளில் இருக்குது. பாம்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமானுடைய கழுத்தில் இருப்பார். அப்புறம் விநாயகர் பெருமானுக்கு ஒட்டியான மாதிரி இருப்பார். அம்மன்களுக்கு தலையில் கிரீடமாக இருப்பாங்க. இப்படி பாம்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெய்வீக சின்னமாகவே இருந்துகிட்ருக்கு. இப்போ ஏன் நான் இந்த வீடியோவில் இதை பற்றி சொல்ல வரேன்னா, நிறைய பேருடைய வீடுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த பள்ளி தாங்க. ஸோ பள்ளி இல்லாத வீடே இருக்கவே முடியாது. எப்பேற்பட்ட வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூலையில் பள்ளி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பள்ளி திடீர்னு நாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம தலையில் விழுந்தால் உடனே நமக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிரும். உடனே வீட்டு பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பள்ளி விழுந்துருச்சு, போ முதல்ல தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு விளக்கு போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இது வரைக்கும் தெரியாமல் நிறைய பேர் இருப்போம். அப்படி தெரியாமல் இருக்கிறவங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளி விழுறதுனால என்ன விஷயங்கிற காரணங்களை தெரிஞ்சுக்குங்க. அது விழுறது நல்ல சகுனமாக கெட்ட சகுனமாக அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஏன் அது விழுந்த உடனே குளிக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அது உண்மையாலுமே பள்ளி விழுந்தால் நல்ல பலன் கிடைக்கிறதா இருந்தால் ஏன் நாம் குளிக்கணும் அப்படிங்கிற காரணங்களையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் பள்ளி விழுதலுடைய பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் தலையில் பள்ளி விழுந்தால் கலகமாக பதட்ட வேண்டாம். ஸோ பரிகாரம் இருக்குது, கட்டாயம் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஸோ நிறைய தாள்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோவாக அனைவருக்கும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஒவ்வொருவரும் பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக பள்ளி நம்மளுடைய வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு உயிரினங்க. அந்த பள்ளி சில நேரங்களில் திடீரென அது அறியாமையே நம் மீது விழும். இப்படி விழுறது சுபகாரியங்களுக்கு போகும்போது உளுந்தா அது ஒரு ஆபத்து அப்படின்னு மாதிரி சொல்லப்படும். அதே நாம் சுபகாரியங்களுக்கு போகும்போது பள்ளி ஓசை எழும். சில நேரங்களில் பள்ளி ஒளி எழுப்பும்போது சுபம் என்றும் சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் அசுபம் என்று கூறுவாங்க. பள்ளியை பார்க்கறது நல்லதா கெட்டதா, பள்ளி தலையில் விழுந்தால் கலகம் வருமா, அப்படி ஒரு வேளை கலகம் வந்தால் என்ன பரிகாரம் செய்யணும் போன்ற நிறைய தாள்களை இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பள்ளி பற்றிய முழு பரிகார வீடியோ. கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேட்குறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளே பள்ளி இருப்பதை கண்டாலே நம்மள பலருக்கும் பிடிக்காமல் போயிடும். அதை அடித்து விட்டு வீட்டை விட்டு துரத்துனா மட்டுமா பலரது மனம் நிம்மதியாகும். ஆனால் ஜோதிட ரீதியாக வீட்டிற்குள் பள்ளி இருப்பது பணவரவையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இது குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக தாள்களை பார்க்க போகிறோம். வீட்டில் கரப்பாம்பூச்சி, வண்டு, தும்பி, பள்ளி ஆகியவை இருப்பது மிகவும் இயல்பானது தான். ஆனால் ஒரு சிலருக்கு அவை இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஏனென்றால் கரப்பான் பூச்சிகள் பலவிதமான நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும். இன்னும் சிலருக்கு வீட்டில் பள்ளி இருப்பது பிடிக்கவே பிடிக்காது. அது இருக்கிற திசையை பக்கமே திரும்ப மாட்டோம். அப்படியே அது இருந்து அது கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அதை அடித்து வெளியில் துரத்தாமல் வீட்டுக்குள்ளே நுழைவதே இருக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் பள்ளி என்ன செய்ய போகிறது என வீட்டில் உள்ள பூச்சிகளை சாப்பிட்டு ஓரமாக இருக்கட்டும் என பரிதாப பார்த்து விடுவது நிறைய பேர் இருக்கும். ஸோ அப்படியும் சில பேர் விட்டுட்டுருக்கிறவங்களும் இருக்காங்க. பொதுவாக நம்மளுடைய வீட்டிற்குள் விஷப்பூச்சிகள், வண்டுகள், கொசு போன்றவையெல்லாம் நுழையும் போது அவற்றை சாப்பிட்டு நம்ம காப்பாற்றக்கூடிய சக்தி பள்ளிக்கு இருக்குது. எனவே பள்ளிகள் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு வகையில் நமக்கு நன்மை தான். பள்ளிகளால் பாதிப்பு எதுவும் இல்லை, நன்மை தான் அதிகம் இருக்குது. ஸோ நமது வீட்டில் சில இடங்களில் பள்ளி கத்தினால் நல்லது கூட நடக்கும் என்று பஞ்சாங்கத்தில் சொல்லப்படுது. சில இடங்களில் கத்தினால் மட்டும்தான் தீயவன் நடக்கும் என்று கூறப்படுது. ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பள்ளி இருக்கிறது நல்லது என்று தான் சொல்லப்படுது. ஸோ பள்ளி சொல்லக்கூடிய நிறைய பஞ்சாங்கங்கள் பற்றி ஆதி காலத்தில் இருந்த முன்னோர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பள்ளி பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால அதை அடுத்து இது பண்ணுறது தான் மெயினாக இருக்கும்.
ஆனால் இனி அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் பள்ளியை பற்றி தாள்களை இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பண்டைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பள்ளியை பற்றி கௌரி சாஸ்திரம் என்று ஒரு சாஸ்திரமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. மனிதர்களுக்கு நல்ல சகுனங்களையும் கெட்ட சகுனங்களையும் பள்ளிகள் மூலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணர்த்துவதற்கு கடவுள் அனுப்பிய ஒரு உயிரினம் என்று புராணங்களில் இந்த பள்ளியை பற்றி ஒரு உயர்ந்த விதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகை நாளில் வீட்டிற்குள் பள்ளியை பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு செல்வமும் வளமும் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகம் இருக்குது. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பள்ளியை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வந்து இது பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதி நாட்களில் கூட பள்ளியை பார்த்தால் செல்வம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையானது இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்கள் வந்து பலனடைஞ்ச நம்பிக்கைகள். பள்ளியை வந்து கொள்வதால் ஏற்படக்கூடிய தோஷம் ஒரு நபரை பாடாத படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்குது. அத்தகைய பள்ளி நமது உடல் மீது விழுவது தோஷமாக கருதப்படுகிறது. பொதுவாக பள்ளி நம்மளுடைய தலையில் விழுந்தால் உடனே கலகம் நடக்கும் என்று சொல்வாங்க. தலையில் வந்து இடது பக்கம் பள்ளி விழுந்தால் துன்பம், அதே வலது பக்கம் பள்ளி விழுந்தால் கலகம் நடக்கும். நெற்றியின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கீர்த்தனை, வலது பக்கம் பள்ளி விழுந்தால் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் என்று சொல்லுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளி விழக்கூடிய திசையை வைத்து நல்லது கெட்டது சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்ணுடைய இடது பக்கம் பள்ளி விழுந்தால் பயம் வரும், அதே வலது பக்கம் பள்ளி விழுந்தால் சுகம். மூக்கின் இடது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் கவலை அதிகரிக்கும், அதே மூக்குடைய வலது பக்கம் பள்ளி விழுந்தால் நோய்கள் வரும். காதுடைய இடது பக்கம் பள்ளி விழுவது லாபம், வலது காதின் மீது பள்ளி விழுந்தால் ஆயுள் கூடும். அதே மார்புடைய இடது பக்கம் பள்ளி விழுந்தால் அது சுகம், வலது மார்பு பக்கம் பள்ளி விழுந்தால் அது லாபம். கழுத்துடைய வலது பக்கம் பள்ளி விழுந்தால் பகை, தோளுடைய இடது வலது பக்கம் பள்ளி விழுந்தால் வெற்றி தேடி வரும். வயிற்றுடைய இடது பக்கம் பள்ளி விழுந்தால் மகிழ்ச்சி, வயிற்றுடைய வலது பக்கம் பள்ளி விழுந்தால் தானியம். முதுகுடைய வலது பக்கம் பள்ளி விழுந்தால் நஷ்டம் வரும். எனவே முதுகுடைய இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கவலை அதிகரிக்கும். இந்த மாதிரி பள்ளி விழக்கூடிய இதை வைத்து நிறைய இது வந்து சொல்லப்படுது. கபாலத்துடைய இடது பக்கம் பள்ளி விழுந்தால் வரவு, கபாலத்துடைய வலது பக்கம் பள்ளி விழுந்தால் வரவு உண்டாகும். இடது மணிக்கட்டில் பள்ளி விழுந்தால் கீர்த்தி, வலது மணிக்கட்டில் பள்ளி விழுந்தால் நோய் பாதிப்பு ஏற்படும். கணுக்களின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் பயணம், கணுக்களின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் செலவு வரும். தொடையில் பள்ளி விழுந்தால் மனசஞ்சலம் அதிகரிக்கும். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. அதே போல் பிருஷ்டத்தின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் செல்வம், வலது பிருஷ்டத்தில் பள்ளி விழுந்தால் சுகம் வரும். பள்ளி நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு பாகத்தில் விழுந்து விட்டால் உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம். தலையில் பசும்பால் ஊற்றி தேய்த்து குளித்து விட்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகுங்க. ஒருவேளை கோவிலுக்கு போக முடியாவிட்டால் வீட்டுடைய பூஜை அறையிலேயே தீபமேற்றி குலதெய்வத்தை வணங்குங்க, தோஷங்கள் நீங்கும் என கூறப்படுது. ஸோ நம்பிக்கையோடு பள்ளி விழுந்தால் இனி இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். ஸோ நிறைய பேர் பள்ளி விழுறதுனால ஆபத்து அப்படின்னு மட்டும்தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே ஆபத்து தவிர இந்த மாதிரி அதிர்ஷ்டமும் இருக்குது. ஸோ அதிர்ஷ்டமும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளி எங்கெல்லாம் விழுந்தால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன். இனி பள்ளி அந்த இடத்துல விழுந்தால் அதிர்ஷ்டம், அதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை பள்ளி உங்களுக்கு அந்த இடத்துல விழுந்து அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா அப்போ மட்டும் பரிகாரம் செய்யுங்க. என்ன பண்ணுன்னா அந்த பசும்பாலை தலைக்கு ஊற்றி குளித்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது தான், இல்லை வீட்லேயே விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதா. சிம்பிளாக இதை நீங்கள் செய்தாலே பள்ளியால் ஏற்பட்ட தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஸோ பள்ளியை வச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பரிகாரத்தையும் இந்த முக்கியமான தாள்களையும் நான் ஷேர் பண்ணது கண்டிப்பாக பள்ளி பற்றி இருந்த நிறைய டவுட்லாம் வந்து கிளியராக இருக்கும். ஸோ டவுட் இருந்தவங்க உங்களுக்கு கிளியரானது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு கிளியராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். மேலும் அவங்களும் பள்ளி விழுறதுனால என்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டும், அதை விட பரிகாரம் செய்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு இன்ட்ரெஸ்டோடு வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.